சிவாலயம் ரஹீம் பாய், என்ன இந்த என்டிஎஃப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களோ? ஆமா ரஹீம் பாய். ஏன்னா திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? திடீர்னு எடுக்கல நானு. அது இப்பதான் ஜமான் பாய்ட்ட பேசினேன். நான் ஒரு வருஷமா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 6 மாசம் அதுல குறிப்பா 6 மாசம் அதுல கொடுத்திருக்கிற எழுத்துல 6 மாசமா இது சம்பந்தமா 2 தரப்புல உள்ள விஷயத்தையும் ஆடியோ வீடியோ இந்த ஆதாரத்தை தேடி பார்த்தேன். அதுல கிடைச்ச முடிவுலதான் இந்த பைனல் ஸ்டேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். உடனே நேத்து இன்னைக்கு எடுத்த முடிவு உள்ளது. அப்ப நீங்க ஏற்கனவே என்டிஎஃப்ல இணையணுங்கிற நோக்கத்தில் தான் இருந்திருக்கீங்களோ? ஆல்ரெடி, அதாவது இப்ப இல்ல பை, ஆல்ரெடி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு நெருக்கமாவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அத வேணும்னே போறதுக்கு இல்ல. ஜக்காத்தோட மசாயிலுக்காக நாங்க இங்க என்டிஎஃப் போய் சந்திக்கிறது அது மார்க் அடிப்படையில சரியில்லையா? ஜக்காத்து மட்டும் நான் குறிப்பிடல, தலைமையில கொடுத்த லெட்டர்ல ஜக்காத்து மட்டும் நான் குறிப்பிடல. ஜக்காத்து, குர்பான் இது வரைக்கும் என்னென்ன சட்டத்துல முரண்பட்டாங்க, பிஜே இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, பிஜே போனதுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு, இதுல மாதிரி நீங்க தலையில மாறிட்டீங்க அப்படிங்கறத கொடுத்துதான். எப்ப நீங்க கொடுத்தீங்க லெட்டர்ல? இப்ப விலகிறேன்னு சொல்லி கொடுத்த லெட்டர்ல இந்த கொள்கையை சகோதரன் பட்ட பாடு இருக்கின்றது. கொஞ்ச நெஞ்சம் பட்ட பாடல்ல. கண் இரண்டும் திரை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்ற அவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான். அந்த கொள்கை முரண்பாடா இருக்கு. நீங்க நம்ம நிறைய தடவை பிஜே உடைய அந்த பள்ளிவாசலுடைய 2 நிலையில எடுக்கிறாருங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் பேசியிருக்கிறோம். பிஜே மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, மார்க்கத்தை சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்படி பேசப்பட்ட ஆள்கிட்ட இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க, சரியில்லையில்ல. இந்த கொள்கையை சகோதரன் பட்ட பாடு இருக்கின்றது. கொஞ்ச நெஞ்சம் பட்ட பாடல்ல. கண் இரண்டும் திரை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்ற அவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான். அடுத்ததாக, தொழக்கூடாத பள்ளிவாசல் எவை என்பது குறித்து சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் சில கேள்விகள் வந்திருந்தன. அந்த கேள்விகள் கூட எப்படி வந்தன என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பள்ளிவாசலில் தொழக்கூடாது என்று சொல்லி வருகிறீர்கள். ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது 4ம் சேர்ந்திருந்தால்தானே அதை தொழக்கூடாது என்று சொல்லணும். அதுல ஓரிரு அம்சங்கள் இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த வசனம் எப்படி ஆதாரமா அமையும் என்று சில வாதங்களை முன்வைத்துதான் கேள்வி கேட்டிருந்தார்கள். அப்பதான் நம்ம அது குறித்து ஆய்வு செய்து மிக விரிவாக விளக்கமாக அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம தெரிவித்தோம். அதாவது துவக்கத்தில் நம்ம தெளிவாகத்தான் சொல்லி இருந்தோம். 4 அம்சம் இருந்தால்தான் தொழக்கூடாது. அதுல ஓரிரு அம்சம் ஒரு பள்ளியில் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் பொருந்தாது என்றுதான் துவக்க காலத்தில் சொல்லி வந்தோம். ஆனா இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல ஷிர்க் வைத்தாலும் தொழக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்று விட்டது. நம்ம சபைகள்ல மேடைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து இதுல 4 அம்சம் இருந்தா தொழக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து. அதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லி இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இல்லை என்பதை விரிவாக அந்த லைவ்ல விளக்கிட்டோம். அதே நேரத்தில் இந்த மதிமுகத்திலையும் அதே கேள்வி வேற சகோதரர் கேட்கும் பொழுது அதுல அரை மணி நேரத்துக்குள்ள நிறைய கேள்வி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சுருக்கமா சொல்லி இருந்தோம். ஆனா இந்த முகநூல் நேரலையில ரொம்ப விரிவாக அதை நம்ம விளக்கியிருந்தோம். அதை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எந்த சந்தேகமும் எழுப்ப முடியாத அளவுக்கு தெளிவாக சொல்லி இருந்தோம். அந்த மதிமுகத்துல சுருக்கமாக இது குறித்து லைவ்ல சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சுருக்கமாக அந்த பதிலை சொல்லும் பொழுது அதை கட் பண்ணி வழக்கம் போல அந்த பித்தனா செய்யக்கூடிய ஒரு கூட்டணி செய்யறாங்க. நேற்று அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னாருங்கிற மாதிரி பரப்புகிறார்கள். பொதுவாக ஒரு இஸ்லாமிய அடிப்படை என்னங்கிறது மனசு தௌஹீதுனா என்ன, இஸ்லாமிய அடிப்படைனா என்ன என்பதை அறிந்தவர்கள் இப்படி பரப்ப மாட்டார்கள். ஒரு செய்திய முன்னாடி சொல்லுகிறோம், பிறகு அது தவறு என்று சொல்லுகிறோம். தவறு என்று சொல்வதற்கு ஒரு காரணமும் இல்லாமல் தவறு என்று சொல்ல மாட்டோம். முன்னாடி ஒன்று சொல்லிவிட்டோம்,
நேற்று அப்படி சொன்னோம், இன்னைக்கு இப்படி சொன்னோம் அப்படி நம்ம சொல்லிட்டு போக மாட்டோம். பிறகு தவறுன்னு சொன்னோமே ஆனால் இன்னென்ன காரணத்தினால் இன்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில இதுதான் இப்ப சொல்றதுதான் சரி, இதுக்கு முன்னாடி சொல்றது சரியில்லை என்று நாம் சொல்லியிருந்தோமே ஆனால் அதை மறுக்கிறவர்கள் எப்படி மறுக்கணும் என்று கேட்டா, இல்ல முந்தி சொன்னதுதான் சரி, அதுக்கு ஆதாரம் இருக்குது, இணை கற்பித்தல் மட்டும் இருந்தால் கூட அந்த பள்ளியில் தொழக்கூடாது, அதுக்கு இதோ ஆதாரம், அப்படி அள்ளி போடணும். அப்படி அள்ளி போடுவதுதான் மார்க்கத்தின் அடிப்படையிலான ஒரு மறுப்பாக, பதிலாக, அது மதிக்கத்தக்க ஒரு பதிலாக இருக்க முடியும். வழக்கமா என்ன செய்யணும், அதுல ஒரு துண்டு ஒரு துண்டு வெட்டி நேற்று அப்படி நானே தான் சொல்லிவிட்டேன். 2 வாரத்துக்கு முந்தின லைவ்லயே நானே தெளிவாக சொல்லிட்டேன். முன்னர் நாம் அப்படி சொல்லி இருந்தோம். இப்போது அந்த ஆயத்துல பார்க்கும்போது 4 அம்சமும் சேர்ந்து இருந்தால் என்றுதான் வருகிறது. வேற ஏதாவது ஆதாரத்தை கொண்டு 4 அம்சம் இல்லாம ஓரிரு அம்சங்கள் இருக்கிற பள்ளியாக இருந்தாலும் தொழக்கூடாது, அப்படி ஆதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதன்படி முடிவெடுக்கலாம். அதுக்கு ஆதாரம் இல்லை என்று நம்ம தெளிவா அறிவிச்சிட்டோம். அப்ப இதுக்கு மறுப்பு சொல்ல யார் வந்தாலும் எப்படி சொல்லணும்னு கேட்டா, இல்லை இந்த 4 அம்சம் இல்லாம ஒரு அம்சம் இருந்தாலும் அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்பதற்கு இதோ ஆதாரம், இதோ ஆயத்து, இதோ ஹதீஸ் சொல்லணும். அப்ப அந்த விஷயத்திற்கு எந்த ஒரு மறுப்பு சொல்ல முடியல. எதுக்கு சொல்றாங்க, நேத்து அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னார். நேத்து அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நானே சொன்ன விஷயம் தான் அது. நேற்று நான் அப்படி சொல்லி இருந்தேன், 4 அம்சம் இருக்குன்னு முதல்ல சொல்லி இருந்தோம், அப்புறம் செருக்கு மட்டும் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், அது கவனக்குறைவா அதுவே நிலை பெற்று விட்டது. இப்ப இந்த சகோதரர் கேள்வி கேட்ட காரணத்தினால அதை முழுமையாக ஆய்வு செய்து முன்னர் சொன்னது எடுத்து போட்டு அதை முழு பதிலாக சொல்லி இருக்கிறோம். இப்ப என்னென்ன பரப்புறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த முகநூல்ல நம்ம அளித்த பதில் இருக்குல்ல, அதுவே போதுமான பதிலாக இருக்கும். அதுவே போதும், திருப்பி இருக்கும், அதை போட்டு விட்டுருவோம். அதோட இந்த டிஎன்டிஜேல உள்ள அறிவியினர் குழுவுக்கு இது தவறான கருத்து என்று தெரியும் என்று சொன்னால் அவங்க செய்யற கடமை என்ன தெரியுமா, இப்ப 4 அம்சம் இல்லாம ஒரு அம்சம் இல்லாட்டாலும் தொழக்கூடாது, இதோ ஃபத்வா, இது ஆதாரம் என்ற ஆதாரங்களை தரணும். அதுக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினாலதான் ஒரு நேயர் சுட்டி காட்டும் பொழுது ஆமா அந்த ஆதாரம் இல்ல, 4 அம்சம் சேர்த்துதான் வருது என்று நம்ம மாத்திக் கொள்கிறோம். உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன செஞ்சோம், அள்ளி போட்டு அடுத்த வாரம் நம்மளே சேர்ந்து சொல்லிட்டு போயிருவோம். தொழக்கூடாது அந்த பள்ளி பள்ளிவாசல் இல்லை என்று சொல்வதற்கு நம்ம என்ன ஆதாரத்தை வைக்கிறோம், அந்த 9:108 வசனத்தான் வைக்கிறோம். அந்த வசனத்துல 4ல் 1 இருந்தால் தொழக்கூடாது என்று இருக்குதா, 4 இருந்தால் தொழக்கூடாது என்று இருக்குதா? 4 இருந்தால் தொழக்கூடாது என்றுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஓரிரு தன்மைகள் இருக்குமானால் அந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த ஆயத்தில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. வேற ஆதாரம் இருக்கா என்று தேடி பார்த்தால் வேற ஆதாரம் இல்லை. இதுதான் நம்ம சொன்ன மறுப்பு. இதற்கு பதில் சொல்றவங்க என்ன பதில் சொல்லணும், இல்ல இவர் விளங்காம சொல்றாரு, வேற ஆதாரம் நாங்க வச்சிருக்கிறோம், இணை கற்பித்தல் மட்டும் இருந்தா கூட அந்த பள்ளிக்கு போகக்கூடாது, சொல்லக்கூடாது என்று ஆதாரம் வைத்திருக்கிறோம் என்றுதான் பதில் சொல்லணுமே தவிர, நான் எதை முன்னாடி சுட்டி காட்டினா அதை எடுத்து காட்டி பரப்புறது அவங்களுடைய இந்த வக்கிர புத்திக்கு வேண்டால் தீனியா இருக்குமே தவிர ஒரு அறிவார்ந்த வாதமாகவோ சிந்திக்கிற மக்களுக்குரிய விஷயமாகவோ அறிவு சார்ந்த ஆய்வாகவோ இது கருதப்படாது, ஒரு அறிவீனமாக மடத்தனமாக கருதப்படும். அதனால இந்த 4 தன்மை இருந்தால்தான் தொழக்கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு. 4ல் ஒரு தன்மை 2 தன்மை இருந்தால் தொழக்கூடாது அந்த பள்ளியில அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் அப்படி சொல்ற யாரா இருந்தாலும் அதற்கு ஆதாரத்தோட பதில் சொல்லட்டும். முதலாவதாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இலங்கை காத்தான்குடியில இருந்து அகனாப் என்பவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, திருக்குர்ஆன்ல 9:108 வசனங்கள் அடிப்படையில அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் செயல்கள் நடக்கும் பள்ளிவாசல்களில் தொழக்கூடாது என்று கூறி வருகிறீர்கள். ஆனால் அந்த வசனங்களில் இருந்து அந்த கருத்தை எடுக்க முடியுமா? அந்த வசனத்தில் 4 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 4ம் சேர்ந்து உள்ள ஒரு பள்ளிவாசலை குறிப்பிட்டு விட்டுத்தான் அதில் தொழக்கூடாது என்று சொல்லப்பட்டு உள்ளது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் மட்டும் நடக்கும் பள்ளியில் தொழக்கூடாது என்று நீங்கள் கூறி வருகிறீர்கள். அந்த கருத்து இந்த வசனங்களில் இருந்து கிடைக்குமா? கிடைக்காது என்றால் அதற்கு வேறு ஏதும் ஆதாரம் உண்டா
அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது திருக்குறான்ல தௌபாங்கிற அந்த சூறாவுல 107, 108 இந்த 2 வசனங்கள்ல எந்த பள்ளிவாசல்ல தொழலாம், எந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாது என்பது குறித்த ஒரு சட்டம் எடுக்கப்படுகிறது. இந்த வசனம் வரலாற்று ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிகள் நாயகத்தை தாக்கி அழிப்பதற்காக ஒரு பள்ளிவாசல் என்று போலியாக அதை தயார் செய்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் தயார் செய்து அந்த பள்ளிக்கு நபிகள் நாயகம் அவர்களை அழைத்து அவர்கள் அந்த பள்ளிக்கு வரும் பொழுது அவர்களை கொன்றுவிட வேண்டும், இந்த ஒரு நோக்கத்தில் தான் அதை ஒரு பள்ளிவாசலை எழுப்புறாங்க. அதை இறைவன் வஹி மூலமாக இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகத்தை எச்சரித்து நீ அந்த பள்ளிக்கு போகாத என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லும் பொழுது அது பள்ளிவாசல் என்று இருந்தாலும், பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருந்தாலும் அதுல 4 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 4 அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால அந்த பள்ளிக்கு போகாது என்று அல்லாஹ் அதுல சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரன், ஒரு தீங்கு விளைவிக்கும் பள்ளியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அத பள்ளிவாசலை உருவாக்குறாங்க. அந்த மஸ்ஜித் எப்படி இருக்குது என்று கேட்டால் லிராரன், தீங்கு இழைக்கும் பள்ளியை உருவாக்குகிறார்கள். அதாவது ஒரு அம்சம் தீங்கு இழைப்பது. இரண்டாவது ஒரு தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களுக்கு மத்தியில பாரபட்சமாக நடத்துவது, வேறுபடுத்துவது என்கிற ஒரு அம்சமும் அந்த ஒரு பள்ளிவாசல்ல இருக்கிறது. இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்லு, இதற்கு முன்னல் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போர் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு புகலிடமாகவும் அந்த பள்ளியை அமைக்கிறார்கள். அமைத்து விட்டு இன் அரதுனா இல்லல் ஹுசனா, நாங்கள் நன்மையை தவிர வேற எதுவும் நாடவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், இவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது 107. 108ல அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தகும் ஃபீஹி அபதா, அதுல ஒருபோதும் நீ வணங்காதே, நின்று வணங்காதேன்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடறான். 4 தன்மை என்ன? அந்த பள்ளிவாசல் என்பது தீங்கிழைப்பதாக இருக்கிறது, ஓ குஃப்ரன், இறை மறுப்பு கூறியதாக இருக்கிறது, மூமின்களுக்கு மத்தியிலே வித்தியாசப்படுத்தி நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பாரபட்சம் காட்டுவதாக இருக்கிறது, இறைவனுக்கும் தூதருக்கும் எதிராக உள்ளவர்களுக்கெல்லாம் அது ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி வைத்துக் கொண்டு அது பள்ளிவாசல் சொன்னார்களே, ஆனால் அது பள்ளிவாசல் கிடையாது, அந்த பள்ளிக்கு போகாது என்று அல்லாஹ் இதுல சொல்லுகிறான். அப்ப இதன் அடிப்படையில 4 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. 4 விஷயத்தை செஞ்சா அது பள்ளி கிடையாது. பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தாலும், பாங்கு சொன்னாலும், மினாரா இருந்தாலும், அது 5 வேளை தொழுகைகள் அதில் நடத்தப்பட்டாலும் இந்த 4 அம்சம் இருந்து விடுமானால் அதனை சமுதாயம் பள்ளிவாசல் அங்கீகரிக்க கூடாது, அதை ஏத்துக்கிறாதீங்க, போகாதீங்க, வணங்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப அல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு அப்பீல் கிடையாது. ஆனா இப்ப நடைமுறையில் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த 4 அம்சமும் இருந்தா போகக்கூடாதுங்கிறது இந்த வசனத்தில் தெரிகிறது. ஆனா இப்ப தௌஹீது சகோதரர் மத்தியில என்ன மாதிரி கருத்து உருவாக்கப்பட்டிருக்கு கேட்டா, ஷிர்க் மட்டும் ஒரு பள்ளியில் நடக்கிறது, மற்றதெல்லாம் இல்ல. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளியிலே நம்ம தொடக்கூடாது என்ற ஒரு வாதத்தை கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்வதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை வைத்துதான் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நீங்க இணை கற்பித்தல் மௌலுது ஓதுறாங்கன்னு வைங்க, மௌலுது ஷிர்கான பாடல்கள் இருக்கிறது, அந்த பாடல்கள் உள்ளதை பள்ளியில் வைத்து படித்தார்களே, ஆனால் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்று நீங்க அவர் கேட்கிறார் என்று சொல்கிறீர்கள். இணை கற்பிக்கிற பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு, அதுல இணை கற்பித்தல் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் 3 விஷயம் இல்லையா? இந்த வசனத்தை தான் ஆதாரமா நீங்க காட்டுறீங்க என்று சொன்னா, இந்த வசனத்தில் சொல்ற விஷயம் 4 எப்படி இருக்குது? இதுவோ அல்லது அதுவோன்று இந்த அல்லதுன்னு போட்டு வரல, இதுவும் 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 இருந்தாலும் 4 என்ன செய்யுது? வாவ் இன்னும் சொல்றோம்ல, அப்படி போட்டு வருகிறது.
அப்படி வரக்கூடிய நேரத்துல இந்த 4 அம்சத்துல 3 அம்சம் இருந்தா கூட அந்த செயல்கள்லாம் தவறா இருந்தாலும் அந்த பள்ளியை புறக்கணிக்கலாமா? 4மே தப்பான காரியம் தான். அந்த காரியங்கள் நியாயமாகி விடாது. ஆனா ஒரு பள்ளிவாசல்ல இது பள்ளிவாசல் இல்லைன்னு புறக்கணிப்பதற்கு 4 அம்சம் ஒரு சேர அமைந்திருக்கணும், அப்படித்தானே இருக்குதுன்னு கேட்கிறாரு. இதுதான் கேள்வி. இவர் கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். அந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது. 4 அம்சமும் சேர்ந்து இருந்த ஒரு பள்ளிக்குத்தான் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுக போகக்கூடாது, அதை புறக்கணிக்கணும் இருக்கிறது. 4 தன்மையில ஒரு 1 2 ஒரு பள்ளியில ஷிர்க் மட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம் நீ வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, மக்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மௌலித் மட்டும் ஓதுறாங்கன்னு சொன்னா அது செயல் தவறு. அந்த செயலை செய்யக்கூடாது. பள்ளிவாசல்ல வேற யாரையும் அழைக்க கூடாதுன்னு தெளிவாக 72:18 வசனத்தில் இருக்கிறது. அந்த செயல் தவறு என்பது வேற. ஆனால் அந்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க, அவன் சிறுக்கு வச்சுட்டு போறான், இன்னும் 3 தன்மை அவன்கிட்ட இல்ல. அப்படி இருந்தால் நாம அந்த பள்ளிக்கு போய் தனியாக தொழுவதற்கு தடை இருக்குதா? இந்த வசனம் அதை கட்டுப்படுத்துமா? அல்லது அந்த பள்ளியில மூழ்கு வராங்க, அந்த இமாம் இதெல்லாம் உடன்படாத ஒரு ஆளா இருக்காரு, அவர் சிறுக்கு வைக்காதவரா இருக்கிறார், அவரே இந்த தொழுகை நடத்துறாரு, அதுல போய் ஃபாலோ பண்ணி தொழலாமா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இதுக்கு நம்ம 9, 107, 108 வசனத்தை நம்ம ஆதாரமா காட்டும் பொழுது அதை சிறுக்கு வைக்கிற பள்ளியில் தொழக்கூடாது என்ற கருத்து ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் இது குறித்து நம்ம முதல்ல சொன்னது அந்த தேவைப்பட்டினத்துல தௌஹீதுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் பொழுது அதனுடைய துவக்க நாளில் நம்ம உரையாற்றும் பொழுதுதான் அந்த கருத்தை முதல்ல சொல்றோம். அந்த தேவைப்பட்டினம் பள்ளிவாசல் திறக்கிறாங்க, அன்றைக்கு என்ன செய்யறோம், அந்த ஒரு உரைக்கு அழைக்கிறாங்க. அதுல போய் நான் பேசும் பொழுது இதை நான் சொல்றேன். இந்த வசனத்தை வைத்து எதுக்கு இந்த பள்ளி கட்டுறோம் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்று வைத்துக் கொண்டு அவங்க மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் செய்யறாங்க, ஃபைன் போடுறாங்க, அடக்க மாட்டேங்கிறாங்க, இவனை அடக்குவோம் இவனை அடக்க மாட்டோம்னு முஸ்லீமை பிரிக்கிறாங்க. இப்படி இந்த 4 அம்சமும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கும் பொழுது அது இல்லாத ஒரு பள்ளிவாசல் வேணும் என்பதற்கு தான் நம்ம இந்த பள்ளி அவசியம் ஏற்படுகிறது. இந்த 4 அம்சம் இல்லாமல் அந்த பள்ளியை வைப்பார்களே ஆனால் நமக்கு தனியான பள்ளி தேவையில்லை. எந்த ஊர்ல அப்படி 4 அம்சம் கொண்ட பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த இல்லாத பள்ளி இருக்கிற அங்க தாராளமா நமக்கு போய் தொழுது கொள்ளலாம். நம்ம கையில தான் ஒரு பள்ளிவாசல் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்கிற கருத்தை வைத்து நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப தொழக்கூடாத பள்ளிவாசல்ங்கிற தலைப்புல அந்த உரையை இன்றைய தினம் செஞ்சிருக்கணும், அந்த முகநூல்ல போட்டிருக்கிறோம், நம்ம பேஜில போட்டிருக்கிறோம். நீங்க அதை முழுசா பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அதுலயும் நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம் என்று கேட்டால், அத 4 அம்சம் இருந்தா தான் தொழக்கூடாதுன்னு நாமளும் சொல்லி இருக்கிறோம். 1 இருந்தா தொழக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அதே போல எழுத்து வடிவில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கேள்வி பதில் முன்னாடி நடத்தணும், எழுத்து மூலமாக கேள்வி கேட்பார்கள். அது எழுத்து மூலமாக உள்ளது என்ற கடிதத்தை வாசித்து அதுக்கு பதில் சொல்லுவோம். அதை படித்து தயார் பண்ணி பதில்களை தேடி ஆதாரங்களை திரட்டி சொல்லும் பொழுது இந்த மாதிரி பதில்கள் கொஞ்சம் கூடுதல் தெளிவுள்ளதாகவும் இருக்கும். அந்த மாதிரி நான் நடத்தக்கூடிய நேரத்தில் இது குறித்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த 9, 107, 108 வசனம் என்ன சொல்லுது? அது சின்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பதில் தான். நீங்க அதை கூட பாருங்க, அதை போடுங்க அந்த பதில. அதுல உங்களுக்கு வரும் என்ன வரும்னா, அந்த 4 எந்த அந்த பள்ளியில் தொடக்கூடாது என்பதற்கு என்னென்ன அம்சம் இருக்கணும். தொண்டியைச் சேர்ந்த எல் அபூபக்கர் அவர் கேட்கிறாரு, அத்தௌபா அத்தியாயத்தின் 107, 108 வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளக்கவும். மௌலுதுக்கும் தர்காவுக்கும் ஆதரவளிக்கும் இமாம் இணை வைப்பாளர் ஆவார். அவருடன் தொழுதால் தொழுகை கூடாது என்பது தெரியும். எனவே தனி ஜமாத் வைத்து தொழுது வருகிறோம். தற்போது நான் மேலே சொன்ன 2 வசனங்களை மேற்கோள் காட்டி தௌஹீது பள்ளியை தவிர மற்ற பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடாது என்கின்றனர். இது சரியா என்று கேட்கிறார். 9வது அத்தியாயத்தில் 107, 108 வசனங்கள் சொல்வது என்ன அப்படிங்கறத பார்ப்போம்.
107வது வசனம் 9வது அத்தியாயத்தில் 107வது வசனம் சொல்கிறது, தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். முகமதே, அதில் நீ ஒருபோதும் வணங்காதீர். ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது. அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர். அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான். இதுதான் 107, 108 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு. அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசல்ல போய் தான் நீ வணங்கணும், இந்த பள்ளிவாசல்ல நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இந்த வணங்கக்கூடாத பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு 4 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான். ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, தீங்கிழைப்பதற்காக. பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்க வேண்டும். எந்த ஒரு பள்ளிவாசல் தோற்றத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கான பாங்கெல்லாம் சொல்லப்பட்டு தொழுகையெல்லாம் நடத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு தீங்கு செய்கிறது, நல்லது செய்யறதுக்கு பதிலாக தீங்கு செய்கிறது, அதுக்கு இடம் தருது. அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது தொழக்கூடாத பள்ளிவாசலுக்குரிய 4 தகுதிகள்ல ஒரு தகுதி ஆயிடுது. இப்ப தீங்கு செய்யறனா என்ன, பள்ளிவாசல்ல வைத்துக் கொண்டே என்ன பண்றாங்க, நிறைய ஊர்கள்ல தீங்கான காரியங்களை அரங்கேற்றாங்க. தப்பான காரியங்கள், தீங்கான காரியங்கள், வரதட்சணையை வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அப்ப மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பள்ளிவாசல்ல வச்சு செய்யறது, இது மாதிரி எல்லாம் சில பள்ளியில செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஒரு மைனஸ். 2வது மைனஸ் என்னன்னு கேட்டா, ஏக இறைவனை மறுப்பதற்காகவும். அப்ப அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை மறுக்கிற மாதிரியான காரியங்களை செய்யறாங்க. அப்படி இருந்தால் அது ஒரு மைனஸ். அல்லாஹ் மறுக்கிற மாதிரியான காரியம்டா என்ன, உதாரணமா நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் அது ஏதோ மொஹிதீன் அப்துல் கார் ஜிலானியுடைய பள்ளிவாசல், மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் அதுக்கு பேரே வச்சிருக்கிறாங்க. லெட்டர் பேர்லாம் அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சூட்டுவதில் இருந்து அந்த நிர்வாக அமைப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம குறிப்பிட்ட சில மாதங்கள்ல இறந்து போன மனிதர்களை அழைத்து புகழ்ந்து போற்றி அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட பாடல்களை, அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்களை, மௌலுதுகளை பள்ளிவாசல்ல வச்சு படிக்கிறார்கள். அதுல என்ன கூப்பிடுறாங்க, அப்துல் கார் ஜிலானியே உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல, நாகூராரே உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல, நபிகள் நாயகமே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும். இந்த கருத்துல உள்ள பாடல்களுக்கு பேர் தான் மௌலுதுங்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலுதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து அந்த பாட்டை படிப்பாங்க. அர்த்தம் தெரியாதனால நம்மளும் கேட்டு தலையாட்டிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பெரியார வச்சிருக்கிறாங்க. அந்தந்த சீசனுக்கு உரிய பெரியார் என்ன செய்வாங்க, அவங்க புகழ்றோங்கிற பேர்ல அவங்களை இறைவனுடைய இடத்துல வைத்து போட்டுறாங்க. அப்ப இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் ஏக இறைவனை மறுக்கிறதுக்கு இப்ப யூஸ் ஆகுது. மறுக்கிறதானே இது, அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுட்டாலும் அது மறுப்பு தான் அது. அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தினார்கள்னா அது 2வது மைனஸ். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும். 3வது மைனஸ் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும். இப்ப நம்பிக்கை கொண்ட மூமினான மக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயம் தான். மூமின்கள் அத்தனை பேருமே ஒரு உம்மத்து, ஒரு சமுதாயம். ஆனா இந்த சமுதாயத்தை என்ன செய்யறாங்கன்னா பிரிவு ஏற்படுத்துகிறார்கள். எப்படி ஏற்படுத்துறாங்க, இது எங்க மதுஹபு பள்ளிவாச, அது உங்க மதுஹபு பள்ளிவாச, எங்க மதுஹபு படிதான் இங்க தொழுவணும், இன்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் அந்த பள்ளியில தொழக்கூடாது, தொப்பி போடாட்டி தொழக்கூடாது, மதுஹபை பின்பற்றாட்டி தொழக்கூடாது, ஹதீஸ்ல ஆமீன் அல்ஹம்து சூரா ஓதுனவன ஆமீன் சொல்லணும், ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் தொழக்கூடாது என்றெல்லாம் பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டாங்கன்னா மூமின்களை பிரிக்கிறாங்கன்னு ஆயிடுதா.
பள்ளிவாசல அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல அதுலதான் நம்ம சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை கெடுக்கிற விதமாக மூமின்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்கன்னு வைங்களேன். மூணாவது மைனஸ். நாலாவது என்ன, அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும், அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும், அவங்கள அரவணைக்கக்கூடியவதாகவும், அவங்கள ஆதரிக்கக்கூடியவதாகவும் அந்த பள்ளிவாசலை என்ன செய்யறாங்க, அமைக்கிறாங்க. அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அருவாளை தூக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா? அல்லாவுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாவுக்கு எதிராக போர் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாவுக்கு எதிரான போர்னு சொல்வது. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு புகலிடம் கொடுக்கறாங்களா இல்லையா? அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ, கல்லு குடிச்சா குடிச்சிட்டு போ, லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்ணா பண்ணிட்டு போ, நீ என்ன விதமான தில்லு முள்ளு வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கெல்லாம் இந்த பள்ளியில இடம் இருக்குது, நிர்வாகியா கூட நீ வரலாம், முத்தவள்ளியா கூட வரலாம். ஆனால் யாருக்கு இடம் இல்ல? ஏமா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ, சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ, எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ, ஹதீஸ்ல உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ, அவனுக்கு இடம் கிடையாது. யாருக்கு இடம் உண்டு? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களேயானால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த 4 ஒரு பள்ளியில இருந்தால் தொழக்கூடாதுங்கிறது தெளிவா குர்ஆன்ல இருக்கத்தான் செய்யுது. ஒரு பள்ளிவாசல்ல இந்த 4 தன்மை இருக்குமேயானால் 4 சேர்ந்து இருந்தா தான், ஒன்னு ஒரு மைனஸ் இருந்து மற்றது இருந்தா நம்ம போய்கிட்டு இருக்கலாம். இந்த 4 ஒருமித்து இருக்குதா என்று பார்க்க வேண்டும். அப்ப இது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது, இந்த நீங்கள் என்ன மாதிரி இப்ப கேள்வி கேட்டிருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். 4 அம்சம் இருந்தால்தான் அது தொழக்கூடாத பள்ளிவாசலா ஆகும். ஒரு பள்ளிவாசல் கட்டி 3 அம்சம் கரெக்டா இருக்கு, ஒரே ஒரு அம்சம் அதுல குறைவா இருக்கிறது என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது, அது மாற்றம் செய்ய வேண்டியது என்பது தனியாக இருந்தாலும் அதை பள்ளி என்று அங்கீகரிக்க கூடாது என்று வராது. அந்த பள்ளிக்கு போகலாம். இமாம் சரியாக இருந்தால் ஜமாத்தாக அவர் முன்னாடி தொழலாம். இமாம் சரியா இல்லை என்று சொன்னால் நம்ம போய் தனியாக அந்த பள்ளிவாசல்ல தொழலாம். எத்தனையோ நாட்டில் பள்ளிவாசல் இருக்குது, அவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க, இந்த மூழுது மட்டும் ஓதுவாங்க. நீங்க உங்க கல்யாணத்தை உங்க முறைப்படி நடத்திக்கிறங்க, உங்க ஜனாசாவை நீங்க உங்க முறைப்படி அடக்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள், பிரிச்சு பார்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற பள்ளிவாசலாக இருந்தால் அங்கே போய் தொழுகிறது தடை கிடையாது. இதான் ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னது. தௌஹீது பள்ளியில தான் தொழணும் என்கிற ஒரு சட்டம் கிடையாது. 4 அம்சம் தான் அடிப்படை. இப்ப 4 அம்சம் இல்லாம 1-2 அம்சங்கள் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. இந்த ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுறோம். அந்த எந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறோமோ அந்த வசனத்தில் 4 சொல்லி இருக்கும் பொழுது 4 இருந்தா தான் போகக்கூடாதுன்னு சொல்லணும். சில பள்ளிகள் தௌஹீது இல்லாத பல பள்ளிவாசல்கள்ல இந்த 4 அம்சம் இல்லாம ஏதோ ஓரிரு அம்சங்கள் குறைவுடையவைகள் இருக்கின்றன. அங்க எல்லாம் போய் தொழுவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்படிதான் ஆரம்பத்தில் சொன்னோம். ஆனா நீங்க சுட்டி காட்டுற மாதிரி இடைப்பட்ட காலத்துல துவக்கத்தில் இந்த கருத்து தான் வலியுறுத்தி மேடைகள்ல பேசணும், பத்துவாவில் சொன்னோம், சொல்லி கொண்டு வந்தோம். ஆனா இடைப்பட்ட காலத்தில் இந்த கேள்வி பதில் அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தாய்கள்கிட்ட கேட்கல, இணை கற்பிக்கிற பள்ளியில தொழலாமான்னு கேட்கும் போது தொழக்கூடாது மாதிரி ஒரு பதில சொல்லி அதுவே நம்முடைய கருத்து மாதிரி என்ன செய்துவிட்டது, பரவி விட்டது.